ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பைக்கப்போ வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற பிஸ்னஸ் ஐடியா தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து நான் 850 கிராம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது வறுக்கும்போது கலர் நிறம் நமக்கு மாறினா தெரியாது. அதனால் நான் ஒயிட் உளுந்து வந்து ஒரு 50 ml ஒரு 50 கிராம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ஒரு 4-5 தடவை வந்து வாஷ் பண்ணி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா கருப்பு உளுந்தில் கண்டிப்பாக அழுக்கு இருக்கும், நீங்களே பாருங்கள். அதனால் கையை வச்சு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு நல்லா தேய்க்கும் போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காய போடணும். இப்போ பாருங்கள் எந்த அளவு அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு 4-5 தண்ணி கழுவுனதுக்கப்புறம் இப்போ தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் நம்மள்கிட்ட வாங்குகிற கஸ்டமரும் ஒரு சேட்டிஸ்ஃபைடோடு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லாடை இருந்துச்சுன்னா அந்த ஜல்லாடையில் வந்து எடுத்து நம்ம வாஷ் பண்ண உளுந்து எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வடிய வச்சு ஃபேன் காற்றுல ஒரு 1 ஹவர் காட்டன் துணியில் போட்டு காய வச்சுருங்க. நான் வந்து பாதாம் வந்து இன்றைக்கி வந்து 100 கிராம் எடுக்கிறேன். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே வந்து நான் என்ன சேல்ஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே நான் சொல்கிறேன். 100 கிராம் இல்லை, சாரி, பாதாம் முந்திரியும் சேர்த்து 100 கிராம் எடுக்கிறேன். 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி. இது வந்து நான் டீமார்ட்ல வாங்கின முந்திரி. பாதி முந்திரியாக தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட் நிஜமாக ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் முந்திரியே சாப்பிட மாட்டேன், ஆனால் இந்த முந்திரியை தான் நான் ஃபஸ்ட் டைம் வெறும் வாயில் சாப்பிட்டேன். இப்போ பாருங்கள் எந்தளவு நமக்கு கையில் பிடிச்சி பார்க்கும்போது உளுந்து ஒட்டாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்தளவு ஒரு 1 ஹவர் காய வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் உளுந்தோட கலர் வந்து கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரியும் வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக அரைக்கும்போது வாயில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்போ நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன். நாட்டு சர்க்கரை 350 கிராம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து ஒயிட் சுகர் வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணாலும் அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு ஒயிட் சுகர் தான் தேவை. அதனால் அது ரெண்டையுமே எடுத்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இது கிளார் அடிக்கிறதுனால தெரில, நான் கரெக்டாக 1/4 கிலோ உளுந்து அளவு எடுத்து 2 ஏலக்காய் அதோட போட்டு நல்லா இந்த மாதிரி ரவையோட ரொம்ப சின்னதாக எவ்வளோ தூரம் நம்மளால் மிக்சியில் அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து மிஷினில் கொடுத்தேன், பட் எனக்கு செட் ஆகலை. ரொம்ப நைஸாக அரைச்சிட்றாங்க, வாயிலெல்லாம் வந்து ஒட்டுதுன்னு சொல்லி கஸ்டமர் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் வீட்டிலையே ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சேன் அப்படின்னா ஒரு 1/4 ஹவர் அந்த மிக்சி வந்து ஹீட்டு அதிகமாகும்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஒரு 1/4 ஹவருக்கு ஒரு தடவை அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ நான் 3 தடவை அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம பாதாம் முந்திரியும் அதிலே ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி எனக்கு கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 2 கஸ்டமர் வந்து சுகர் வந்து ரொம்ப கம்மியாக வேணும், ஜஸ்ட்டு ஒரு பேருக்கு எனக்கு ஆட் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் மாவை தனியாக பிரித்து இன்றைக்கி எனக்கு ப்ராசஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் 350 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட நம்ம நாட்டு சர்க்கரையும் நல்லெண்ணெய் நெய்யை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு 1/2 kg அந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் மற்ற மாவில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒன்று சேர வந்து நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் மிச்சம். நான் இன்னொரு இதுலேயும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடல, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் நமக்கு பேலன்ஸ் அவ்வளோ நாட்டு சர்க்கரை இருக்குது. நான் 200 ml பாட்டில் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி பாட்டில் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றக்காக நான் ஃபுல் பாட்டிலே எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நெய் வந்து ஒரு 50 கிராம் காய்ச்சினேன். அதை வந்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் தனித்தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெயை வந்து நல்லா சூடு ஆவி பறக்கணும், அந்தளவு சூடு பண்ணி உங்களுக்கு ஊற்றும் போதே அந்த மாவில் அந்த நல்லெண்ணெய் எவ்வளோ பொங்கி வருது பார்த்தீங்களா? ஸோ அந்தளவு நல்லா ஹீட் ஆகணும். அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலேயே வந்து நமக்கு லட்டு வந்து வீணாக போகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு இப்போ மாவு, அந்த பாதாம் முந்திரி நாட்டு சர்க்கரை எல்லாமே வந்து நமக்கு ஒன்று சேர வந்து
நல்லா கையை வச்சு எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய இப்போ நமக்கு ஹெல்த்து ஃபுட்டு எதில் கிடைக்கும், எங்கே வாங்கலாம் அப்படின்றது தான் நிறையா போகுது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்து ஃபுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக செஞ்சு கொடுக்கும்போது கஸ்டமர் ரிப்பீட்டாக நமக்கு ஒன் டைம் டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. இப்போ மாவை பிடிச்சி பார்க்கும்போது எந்த அளவு நமக்கு நல்லா கையில் பிடிப்படுது பார்த்திங்களா, அந்த அளவு பிடிப்பட்டதுக்கப்புறம் நம்ம கை க்ளோஸை போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கும், ஏன்னா உளுந்தோட கலர் அதிகமாக இருக்கும். நாட்டு சக்கரை நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருக்கனால, இதில் நாட்டு சக்கரை அதிகமாக ஆட் பண்ணியிருக்கனால கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கும். நான் போட்ட அளவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 1.25 கிலோ ப்ளஸ் வந்து ஒரு 200 கிராம் வந்து கிடச்சது. டோட்டலாக எனக்கு 1.400 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, 1/2 கிலோவுக்கு 1.5 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக கிடச்சிது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 2 ஸ்டால் போட்டிருந்தேன். ஸோ ஸ்டாலில் வந்து இந்த லட்டே வந்து நான் பிஸ்னஸாகவும் பண்ணினேன். ஒரு சில்வர் பாயில் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் உங்களுக்கு டீட்டெயில் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 200 கிராம் எண்ணெய் எடுத்ததில் கரெக்டாக கீழே அந்த கோடு அளவு மிச்சம் நமக்கு எண்ணெயும் இருக்குது. சரிங்களா, இதில் உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கமெண்டில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாயில் பேப்பர் வாங்கிக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸாக இன்னும் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி மடிக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டால் போட்டிருந்தேன். இந்த ஒரு பீஸ் வந்து நான் 15 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நான் சேல்ஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டவங்க திரும்ப எனக்கு 100 ரூபாய்க்கு கொடுங்க, 150 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட வந்து வாங்கினாங்க. ப்ரௌனியுமே வந்து நானும் ஸ்டால் ஆல்ரெடி 2 தடவை போட்டிருக்கேன். நமக்கு கஸ்டமரை வந்து எந்த அளவு அட்ராக்ட் பண்ணுமோ அந்தளவு வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி இதில் நாட்டு வரும் பார்த்திங்களா, கலராக அந்த நாட்டு கூட நம்ம கட்டி இன்னும் யூனிக்காகவே ஸ்டால் போடும்போது இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம். நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொருள் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். 300 ரூபா, 350 ரூபா, 400 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் நான் 1/4 கிலோ வந்து 150 சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் வேலை வந்து அதிகம்தான். பட் ஒன் டைம் கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு மந்த்லி ரெகுலராக ஆர்டர் போடுற கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு குட்டி பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டாக கொடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்தளவு என்னை வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ பாக்ஸ் வந்து தனியாக பேக் பண்ணிட்டேன். 3/4 கிலோ ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் தனியாக பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் கூட ஒரு 7 பீஸ் வச்சு நம்மளோட லோகோ நம்ம என்ன நேமில் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நேமில் ஒரு மேலே ஸ்டிக்கர் ஒட்டி கூட ஒரு பாக்ஸ் 100 அப்படின்ற மாதிரி கூட சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க. இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் ஸ்டால் போட்ட ஐடியா வந்து உங்களுக்கு ஃபோட்டோவோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.